அவர் வந்து பொது செயலாளரே கிடையாது, ஒன் சைடு ஆனந்த் நேசிச்சு உங்க மேல உயிரே வச்சிருந்தேன் 13 வருஷமா. இது எனக்கு இந்த மாதிரி கட்சி தேவையே இல்லை. ஆரணி டவுன் அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்த தாவேக நிர்வாகி ஹரிஸ் கட்சி கொடியை உடைத்து அடையாள அட்டையை எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் அண்ணா சிலை அருகில் தமிழக வெற்றி கழகம் தலைவரும் நடிகருமான விஜய் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் சத்யா தலைமையில் அண்ணா சிலை அருகே உள்ள அங்காளம்மன் கோவிலிலிருந்து சுமார் 151 பெண்கள் தலையில் பால்குடம் சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். அப்போது ஆரணி டவுன் அம்பேத்கர் நகரை சேர்ந்த ஓவியர் 45 வயதான ஹரிஸ் கடந்த 13 ஆண்டுகளாக மக்கள் இயக்கத்தில் நிர்வாகியாக செயல்பட்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏன் எனக்கு சொல்ல? நான் உறுப்பினர் 13 வருஷமா மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன். 13 வருஷமா வயசு இருக்கிற மக்கள் இயக்கத்தில். மேலும் அவர் தனது உறுப்பினர் அட்டையை காண்பித்துக் கொண்டு திடீரென ஊர்வலத்தில் நுழைந்து மாவட்ட செயலாளர் சத்யாவிடம் தனக்கு ஏன் நிகழ்ச்சி குறித்து தகவல் சொல்லவில்லை என கூறி மாவட்ட செயலாளரை இடித்து தள்ளி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இவர் வந்து செய்யார், சொந்த ஊரு செய்யார். ஏய் தள்ளாத என்ன? என்ன தள்ளுற? ஏன் தள்ளுற என்ன? நான் வந்து உரிமை கேட்க வந்துக்கிறேன். சொல்ல நான் வந்துட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டேன். இதனால் அதிர்ச்சியடைந்த மற்ற நிர்வாகிகள் ஹரிஸை சமரசம் செய்தனர். ஆனால் சமரசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மாநில செயலாளர் புசி ஆனந்தின் காலில் விழுந்தால்தான் பதவியா, உழைத்தால் பதவி இல்லையா என கோஷங்கள் எழுப்பியவாறு ஊர்வலத்தில் வருகை புரிந்தார். 15 வருஷமா நீ பாத்துக்கிறியா இல்லையா? இவன் யாரு? செய்யாருப்பா இவரு. இவர் வந்து ஆனந்த் சார் போட்டாரு. இவர் வந்து ஆனந்த் சார் விசுவாசி. இவரு ஆனந்த் சார் என்ன சொல்றாரோ அவரு இவரு பதிவு இவருக்கு. இங்கெல்லாம் வந்து வயசுகளுக்கெல்லாம் பதிவே இல்ல. ஆரணி தொகுதியில ஆரணி மாவட்டத்துல வயசுகளுக்கு பதிவு இல்ல. பாதுகாப்பில் ஈடுபட்ட போலீசார் சமரசம் செய்ய முயன்ற போதும் அதனையும் மீறி தொடர்ந்து ஊர்வலத்தில் பாட்டு பாடி உழைப்பவர்களுக்கு பதவி இல்லை என கோஷங்களை எழுப்பி மக்கள் இயக்கத்துல வயசுகளுக்கு பதிவே இல்லையடா, யார் வச்சது மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு பதிவு இல்லையடா, கொடிதா ஹரிஸ், நான் 13 ஆண்டுகளாக விஜயின் மக்கள் இயக்கத்தில் இருந்து வருகிறேன். கடந்த வருடம் விஜய் பிறந்தநாளில் அன்னதானம் செய்தேன். கள்ளக்குறிச்சி சாராயம் விவகாரத்தில் 50,000 நிவாரணம் வழங்கினேன். ஆனால் உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லை என கூறிய நிலையில் தாவேக கட்சி கொடி அடையாள அட்டையை எரித்து தன்னுடைய எதிர்ப்பு வீடியோவை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளார். உங்களை நேசிச்சு 13 வருஷமா நான் உழைச்சிட்டு கேஸ் என்ன உச்சத்தில் உட்கார வச்சிட்டேன். நேசிச்சு உங்க மேல உயிரே வச்சிருந்தேன் 13 வருஷமா. இது எனக்கு இந்த மாதிரி கட்சி தேவையே இல்லை. இது சம்பந்தமாக தாவேக பிறந்தநாள் அன்று தமிழக வெற்றி கழகம் மாவட்ட செயலாளர் சத்யா செய்தியாளர்கள் சந்திப்பில் ஹரிஸ் என்பவர் மீது 2 குற்ற வழக்குகள் உள்ளதால் கட்சியிலிருந்து முன்பே நீக்கிவிட்டோம் என கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.